பல 100 ஆண்டுகளாக மேலே தீபம் ஏற்றப்பட்டது. சமீப காலங்களில் அந்த தீபம் ஏற்றுவதை நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மேலே தீபம் ஏற்றணும் பல்வேறு வகையில் ஜனநாயக ரீதியில் இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்து முன்னணி 2வது தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ தீபம் ஏற்றணும் கூட பூர்ணச்சந்திரன் ஒரு இளைஞர் தன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அது மாதிரி அதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தர் மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார். நாம் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் எங்கே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் மேலே தீபம் ஏற்றணும் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது அப்பீல் போய் கூட 2 நீதிபதி கொண்ட அமர்வும் கூட சரியான தீர்ப்பு, மேலே தீபம் ஏற்றணும் அப்படி அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அங்கே தீபம் ஏற்றவருக்கு கடந்த திமுக அரசாங்கமானது அங்கே 144 தடை உத்தரவு போட்டு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளராகட்டும் காவல்துறையினுடைய அதிகாரிகளாகட்டும் அந்த அரசாங்கம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டத்துக்கு புறம்பாக அங்கே செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்க போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கமானது கொண்டு வந்து விட்டது. இந்த நாட்டுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை போன திமுக அரசாங்கமானது அந்த அதிகாரிகளை அப்படி கொண்டு போய் ஒரு நிலைக்கு தள்ள வேண்டிய அளவில் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த புது அரசாங்கமான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அந்த கேள்வியில் நம்முடைய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகின்றது. அவர் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததோ அதையே நாங்கள் கடைப்பிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க. பல வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கின்றது. இந்த பேச்சை நாம் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அங்கே சில மக்கள்லாம் சேர்ந்து அமைச்சரிடத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இப்போ சில முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு மூலிமா மக்கள் அனுப்புறதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அந்த மக்களை நாம் இந்து முன்னணி வரவேற்கின்றது. இது கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி செயல்படணும் அப்படின்னா இப்போ புதுசாக இந்த அரசாங்கமானது நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய அறிவிப்பு விட்டுருக்காங்க. அந்த அறிவிப்பில் இந்து முன்னணிக்கு பல்வேறு கருத்து இருக்கின்றது. இலவசத்துக்கு எல்லாம் கருத்து இருந்தால் கூட இந்த நிர்மல்குமார் சொல்லக்கூடியது 2 ஆண்டுக்கு முன்னாடினா அப்போ திமுக அரசாங்கம் 2 ஆண்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் செயல்பட்டதோ அதுதான் செய்வீங்களா? இல்லை ஜோசப் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்களே எங்கே வேணாலும் பெண்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், பஸ்ஸில் போகலாம் அப்படி சொன்னாங்க. 2500 ரூபா கொடுக்குறாங்க. இது நடக்குமா இல்லை 2 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து நடக்குமான்னு இந்த நிர்மல்குமார் அவர்கள் நமக்கு ஒரு சொல்லணும் அப்படிங்கிறத நாம் கேட்டுக்கிறோம். இந்த அரசாங்கமானது அவர் ஆட்சிக்கு வந்ததுமே நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாங்கள் மதசார்பற்ற தன்மையில் நடந்துக்குவோம் அப்படி சொன்னார். நாமளும் கூட அதை வரவேற்பு கொடுத்தோம். எந்த மதம் இந்த நாடு மதசார்பற்ற நாடு, எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் கூட. ஆனால் இப்போ பார்த்தா அப்படிலாம் நமக்கு அப்படி தெரியல. அதனால் இந்த அரசாங்கம் மாற்றிக்கணும். தொடர்ந்து இது சமமாக இருக்கணும். இவங்க யாருக்கும் இந்து மதத்துக்கோ இந்து முன்னணிக்கோ ஒன்றும் ஆதரவாக இருக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் எப்படி கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமாகட்டும் ஒரே மாதிரி நடக்கணும். கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொன்னால், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னால், விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். இப்படி சரியாக பார்க்கணும். திமுக அரசாங்கமானது ரம்ஜானுக்கு அரிசி கொடுத்தது, கஞ்சி காய்ச்சருக்கு. அது மாதிரி வருகின்ற ஆடி மாதம் அம்மனுக்கு இவங்க அரிசி கொடுக்கணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஹிந்து முன்னணி எதிர்பார்க்கின்றது. நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா திமுக இப்படி பாஜகவும் சரி இந்துக்களையும் சரி ஒரு விதமாக மதவாத சக்தி கேட்குற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க.
அதே மாதிரி மதவாத சக்திகள் வந்து இங்க பாஜக வந்து இந்த இடத்துல ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும், அதே போல திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தை வந்து குறிப்பிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சோ அதை தான் பின்பற்ற போறோம், மக்கள் மத்தியில கலக்கத்தை ஏற்படுத்த மாட்டோம்ன்ற மாதிரி விஷயத்தை நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இது எடுத்தவங்க கவுத்தவங்க பேசுற முடிவா இருக்கா, இல்ல ஒரு சார்பா செயல்படுற மாதிரி இருக்கா, எப்படி? நமக்கு தொடர்ந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்முடைய சபாநாயகர் கூட வீடு வீடாக பைபிள் கொடுத்தவர். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் அதிகமான பேர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் கூட ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுலையும் கூட ஒரு கிறிஸ்தவர் இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை நோக்கி செல்லுவாங்களாங்கிறது நம்ம பயப்படுறோம். ஆனால் அவருடைய அறிக்கையில் பதவி ஏற்றின்னு சொன்னது சமமாக நடப்புன்னு சொல்லியிருக்கார். அப்படி நடக்கணும் அப்படிங்கிறதா இது. இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நடக்குது. இந்து முன்னணி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து வேலை செய்கிறோம். நாம் அரசியல் கட்சி இல்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி குறிப்பாக மற்ற அடிப்படைவாத இஸ்லாமிய கட்சிகள் கூட என்னன்னா இந்த நிலைப்பாட்டை வந்து அவங்க வரவேற்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அழுத்தத்தினால தாவேகா அப்படி பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சக்தி ஆகட்டும் முஸ்லீம் அமைப்புகளாகட்டும் தொடர்ந்து இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அந்த விடுதலை சிறுத்தை அமைப்பு சேர்ந்தவங்க கடவுளைகளையும் இந்து மக்களையும் பெண்களையும் எவ்வளோ கொச்சப்படுத்தினா நம்ம பல்வேறு காலகட்டங்களில் நம்ம அதை அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். பல்வேறு இந்த மாதிரி நம்முடைய ஊடகத்தினுடைய வாயிலாகவும் தகவல் சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கி அவங்க தான் அவங்களுடைய கூட்டணியாக இருக்கின்றது. நிச்சயமாக அவங்க வரவேற்பு, அந்த செய்தியை நிர்மல்குமார் சொன்ன செய்திக்கு நிச்சயமாக அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் இந்த ஆட்சியை கவுக்கருக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் சரி விடுதலை சிறுத்தையும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இதை கம்புவாங்க. திமுக கூட நாங்கள் எப்போவுமே திமுக தான் சொல்லி அந்த கூட்டணியில் தான் இருப்போம்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி பதவி கிடைக்குது, அமைச்சர் பதவி கிடைக்குன்னு சொன்னதையுமே அங்கேருந்து அப்படி இந்த வந்திருக்காங்க. திருமாவளவன் நாங்கள் பதவிக்காக எல்லாம் அப்படி இப்படின்னு வாய்களுக்கு பேசணுன்னு கூட இன்றைக்கி மந்திரி பதவி வந்து ஏற்றுட்டாங்க. அப்படி நல்லவங்களாக இருந்து கொள்கை ரீதியாக இருக்கிறவங்களா இருந்தால் மந்திரி பதவி ஏற்றுக்கூடாது. இந்த அரசாங்கம் நான் இருக்கணும் நீடிக்கணும் கவலைக்கூடாது நினச்சிருந்தாங்கன்னா ஆதரவு கொடுக்கட்டும். மந்திரி பதவி ஏற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு முகம் நமக்கு என்னன்னு தெரியுது. இன்னும் வேறு எதாவது இருக்கா? திமுக அரசு 6 மாதம் வரைக்கும் நாங்கள் இந்த ஆட்சிக்கு பெரிய அளவு நாங்கள் கமெண்ட் பண்ண மாட்டோம், பெரிய அளவு போராட்டத்தை எடுக்கிறதோ இந்த விஷயம் பண்ண மாட்டோம் அப்படின்னா. ஆனால் இவங்க இப்பொழுதே நாங்கள் வந்து திமுக செய்கிற அந்த ஆட்சி நடந்தது மாதிரி நீதிமன்ற உத்தரவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறப்ப இன்னும் முன்னாடியே அந்த திமுக மாதிரி 6 மாதம் காத்திருக்குமா இல்லை உடனே போராட்டத்தில்? நாம் இந்த ஆட்சியை அமைச்சதையுமே என்ன சொன்னோம்னா கொஞ்ச நாள் இது பொறுமையாக இருக்கணும். நாம் இந்த ஆட்சியை பற்றி இப்போ நம்ம கருத்து சொல்கிறதுல அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தது. அப்படி சொல்லி நாம் அவங்கள அந்த ஆட்சி நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொன்னோம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு செய்தியாக இப்போ என்ன நிர்மல்குமாரனுடைய சொந்த கருத்தாக இருந்தால் கூட முதலமைச்சர் கண்டிச்சிருந்தாருன்னு நம்ம அவரை பாராட்டலாம். எந்த விதமான இதுவும் இல்லை. எதிர்கட்சிகள்லாம் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆதரவான கருத்தை சொல்லும்போது நாம் வந்து இந்த ஆட்சி சரியாக போகுமான்னு நமக்கு சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக நாம் அவர்களுக்கு இந்த இந்துக்களுக்கு விரோதமாக நடக்கும்போது நாம் எதிர்த்து கருத்து சொல்லுவோம். அது டைம் கூட நமக்கு இல்லை, எப்போ வந்தாலும் நமக்கு உடனே கண்டிப்போம். அதே மாதிரி நல்ல விஷயம் சொன்னால் நம்ம நிச்சயமாக அவங்கள பாராட்டுவோம்.